ஜாழ்ப்பாணத்தில் இளைஞனை தாயின் கண்முன்னே நிர்வாணமாக்கி தாக்கி அதன் தொடர்ச்சியாக அதனை காணொலியாக பதிவு செய்து புகைப்படமாகவும் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் 20 பேர் அடங்கிய கும்பல். இது தொடர்பான செய்திகள் வெளியாகி தவிர காணொலி புகைப்படங்கள் போலீசாருக்கு கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக மட்டக்களப்பிலே சகோதரர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட தகராறு காரணமாக அண்ணனை தம்பி கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக முச்சக்கர வண்டி சாரதியை நிர்வாணமாக்கி அவரை தடுத்து வைத்து தொடர்ந்து 7 நாட்களாக தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் போலீசார். இது தொடர்பான சட்ட நடவடிக்கையை நீதிமன்றம் ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஜாழ்ப்பாண பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் தற்பொழுது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஜாழ்ப்பாணத்தில் 2 குடும்பங்களுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் இணுவில் இளைஞனை தாயின் கண்முன்னே நிர்வாணமாக்கி கட்டி வைத்து 20 பேர் கொண்ட கும்பல் தாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு அந்த இளைஞனை தாக்குகின்ற போது தாக்கியவர்கள் புகைப்படம் மற்றும் காணொலிகளை பதிவு செய்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது. தற்பொழுது தாக்குதலுக்குள்ளான இளைஞன் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட ஒருவரை போலீசார் கைது செய்த நிலையில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதாகவும் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நபரை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. தவிர இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டவர்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 20 பேர் கொண்ட கும்பலை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கோப்பாய் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலும் அந்த இளைஞனை தாக்குகின்ற போது தாக்குதல்தாரிகள் எடுத்துக்கொண்ட காணொலி மற்றும் புகைப்படங்கள் போலீசாருக்கு கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து அதனை ஆய்வுக்குட்படுத்திய நிலையிலும் இந்த 2 விடயங்களையும் வைத்துக் கொண்டு இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட 20 பேரை போலீசார் இனங்கண்டிருப்பதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த 20 பேரும் தற்பொழுது கைதுக்கு பயந்து தலைமறைவாகி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளையும் அனைவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கையினையும் கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஜாழ்ப்பாணத்தில் தொடர் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அண்மையில் கூட அறிந்திருப்பீர்கள். அதாவது புது வருடத்தை 2025ஆம் ஆண்டு புது வருடத்தை வரவேற்கும் முகமாக பல்வேறு இடங்களில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் ஜாழ்ப்பாணம் தனியார் பேருந்து நிறுத்துகின்ற இடத்திற்கு சென்று அங்கு பாட்டு போட்டு முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த பகுதிக்கு சென்ற இளைஞனை கடுமையாக தாக்கியிருந்தார்கள். அது தொடர்பான காணொலி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. தவிர வாழ்வெட்டு குழுவின் 10வது ஆண்டு நிறைவையொட்டி கேக் வெட்டி கொண்டாடி அதனை காணொலியாக டிக்டாக்கில் பதிவு செய்த இளைஞன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இவ்வாறு தொடர்ந்து பல சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் பதிவாகி வருகின்ற நிலையில் இவ்வாறு 20 பேர் கொண்ட கும்பல் ஒரு இளைஞனை தாய்க்கு முன் நிர்மாணமாக்கி கட்டி வைத்து அடித்திருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய கொடூரத்தின் உச்சமாக இருக்கின்றது. இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவிர யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான வன்முறை சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக அண்ணனை தம்பி கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிறைந்துறை சேனை எனப்படுகின்ற பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் காலை சகோதரர்களுக்கு இடையிலே தகராறு ஏற்பட்டிருக்கின்றது. இதன் போது தம்பி 43 வயதுடைய அண்ணனை கத்தியால் குத்தி இருக்கின்றார். தொடர்ந்து கத்தி குத்துக்கு இலக்கான நபர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அண்ணனை கத்தியால் குத்திய தம்பி தலைமறைவாகி இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக மரணமடைந்த 43 வயதுடைய நபரின் சடலம் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தலைமறைவான தம்பியை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் வாழைச்சேனை போலீசார் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை நிர்வாணமாக்கி போலீஸ் நிலையத்தில் வைத்து தாக்கியமை தொடர்பாக கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் தெமட்டகொட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு சட்ட அறிவிப்பு ஒன்றை விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த 2ஆம் தேதி முச்சக்கர வண்டி சாரதி ஒருவருக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு ஒன்று வந்திருக்கின்றது.
அது தொடர்ச்சியாக அந்த முச்சக்கர வண்டி சாரதி அழைத்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார். அங்கே பயணி இருப்பார், அந்த பயணியை ஏற்றிக்கொண்டு அவர் குறிப்பிடுகின்ற இடத்திற்கு விட வேண்டும் என்பதற்காக இவர் அவ்வாறு அங்கு சென்றிருக்கின்றார். அந்த நோக்கத்தில் தான் அவ்வாறு எண்ணித்தான் அவர் அந்த பகுதிக்கு சென்றிருக்கின்றார். அப்போது பொலிஸ் சீருடையில் அல்லாத சில நபர்கள் அந்த இடத்தில் நின்று அவரை துப்பாக்கி காட்டி மிரட்டி அங்கிருந்து தெமட்டகொட போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக கொழும்பிலே குப்பை மேட்டில் இருந்து மீட்கப்பட்ட சடலம் குறித்து, அதாவது பெண் ஒருவரின் சடலம் குறித்து விசாரணை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 2ஆம் தேதி தான் இவ்வாறு அவரை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதுவும் சீருடை இல்லாமல் வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த பெண்ணின் சடலம் தொடர்பாக அவரிடம் விசாரணை செய்து அவரை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள், நிர்வாணமாக்கி தாக்கி இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக 2ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நபரை 9ஆம் தேதி தான் கொழும்பு மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் அந்த முச்சக்கர வண்டி சாரதியை போலீசார் முற்படுத்தி இருக்கிறார்கள். அப்போது அவர் காயமடைந்த நிலையில் அந்த காயம் எவ்வாறு வந்தது என்பதற்கு போலீசார் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். வாகனத்தில் இருந்து தவறி விழுந்து விட்டார் என்று. இதை அடிப்படையாக கொண்டு, அதாவது போலீசாரின் தகவலை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றம் அவரை விடுதலை செய்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக இவ்வாறு சுமார் 7 நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளான நபர் கடந்த 18ஆம் தேதி வரை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபரின் சகோதரி இவ்வாறு தனது சகோதரனுக்கு அநீதி இழைக்கப்பட்டதை அறிந்து அடிப்படை உரிமை மீறல் இடம்பெற்றிருப்பதாக கூறி இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிலே முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருக்கிறார். அது தொடர்ச்சியாகத்தான் இந்த சம்பவம் வெளியில் வந்திருக்கிறது, பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் தான் இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் தெமட்டகொட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு சட்ட அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது போலீசாரின் அத்துமுறைகள் தொடர்பாக பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நபர் ஒருவர் சித்திரவதைக்குள்ளான சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருந்தது. அதை தவிர போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளாவது தொடர்பாக பல செய்திகளை நாங்கள் அறிந்திருப்போம். முக்கியமாக யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், மட்டக்களப்பாக இருக்கட்டும், கொழும்பாக இருக்கட்டும், இப்படி பல செய்திகள் கடந்த காலங்களில் வெளிவந்திருந்தன. எனவே போலீசாரின் இந்த அத்துமுறல்கள் நாளாந்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. தங்களது அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அந்த அதிகாரம் மூலமாக என்ன வேண்டும் என்றாலும் செய்து விடலாம், யாரை வேண்டும் என்றாலும் மிரட்டி விடலாம் என்று போலீசார் எண்ணுகின்றார்கள். இதிலே போலீசார் இன்னும் ஒரு வேலையை செய்திருந்தார்கள். ஆக்கிவிட்டு அவரை விடுதலை செய்த பின்னர் அந்த முச்சக்கர வண்டி சாரதியிடம் கூறியிருக்கிறார்கள், இதை நீ வெளியே சொன்னால் உனது வாகனத்தில் போதைப் பொருளை வைத்துவிட்டு நீ போதைப் பொருள் கடத்தினாய் என்று உன் மீது குற்றம் சுமத்தி வெளியே வர முடியாத அளவு உன்னை செய்து விடுவோம். அதனால் இந்த தகவலை நீ வெளியே சொல்லக்கூடாது, வாகனத்தில் இருந்து விழுந்தாய் என கூறி சிகிச்சை பெற்றுவிட்டு கடந்து சென்று விட வேண்டும் என்று அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அதிகாரத்தை வைத்து எவ்வளவு துஷ்பிரயோகங்களை இந்த போலீசார் செய்கின்றார்கள் என்பதற்கு இன்றைய உதாரணமாக இந்த தெமட்டகொட போலீசார் நடந்து கொண்ட விதம் அமைந்திருக்கின்றது. மீண்டும் காணொலி சந்திக்கிறேன். நான் நடராசா ஜெயகாந்த்.